அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாட்களாக கயல்விழி சீமான் குறித்து எந்த ஒரு செய்தியுமே வராத நிலையில தற்போது அனைவருமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய மனைவியான கயல்விழி சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல ரொம்பவே ட்ரெண்டாக மாறி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முதல் முக்கிய காரணமே அவங்க ஒரு வழக்கறிஞராக மாறியதும், அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்திலுமே கலந்து கொள்றதும், புயலோ மழையோ வெயிலோ அப்படின்னு எதுவாக இருந்தாலும் மக்களுக்காக சீமான் எப்படி நின்று குரல் கொடுக்கிறாரோ அதே மாதிரி சீமான் பக்கத்தில் இவங்களும் நின்று குரல் கொடுத்த காரணத்தினால நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியில் ஒரு மதிப்பிற்குரிய நபராக கயல்விழி சீமான் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. பிற கட்சிகளை ஒப்பிடும்போது நாம் தமிழர் கட்சியில் குடும்பமாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சீமானுடைய மகன் மனைவி இவங்க இருவருமே பார்த்தீங்கன்னா வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி சீமான் எப்படி அந்த பொதுக்கூட்டத்தில் நனைஞ்சபடி உட்காந்துட்டு இருப்பாரோ, நனைஞ்சபடி பொதுக்கூட்டத்தில் பேசுவாரோ அதே தான் பார்த்தீங்கன்னா இவங்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே தமிழ் மக்களுக்கு இது நிச்சயமாக குடும்ப அரசியலே கிடையாது அப்படின்னு சொல்லி சீமானுக்கு சாதகமாகவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி ரொம்ப ட்ரெண்டாக இருந்த கயல்விழி சீமான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க குறித்த எந்த ஒரு செய்தியோ எந்த ஒரு தகவலுமே வராம தான் இருந்துட்டு இருக்கு. இதனாலேயே கயல்விழி சீமான் எதனால எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலுமே வர்றதில்லை அப்படின்ற ஒரு கேள்வியை சீமான் இடத்துல நெறியாளர்களே கேட்டிருக்காங்க. இதற்கு சீமான் சிரிச்சுட்டே கடந்து போயிருந்தாலும் நிர்வாகிகள் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு தகுந்த பொறுப்பு காத்துட்டு இருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம நிச்சயமாக இன்னும் கொஞ்ச நாள்ல சீமான் அவர்கள் மேடையிலேயே இதை அறிவிப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. இது குறித்து மேலும் ஆராயும் போதுதான் வழக்கறிஞர் பாசறையோட தலைவியாக கயல்விழி சீமான் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்குமே இது சம்மதம் அப்படின்னும், வெறும் சீமானுடைய மனைவியாக மட்டும் இல்லாம கட்சிக்காக இறங்கி நிறைய பணியை கயல்விழி சீமான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள்ல கோர்ட்ல நேரில் ஆஜராகி போராடியும் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ்ல வெளிவராம இருந்துட்டு இருக்கு. இதனாலேயே கயல்விழி சீமான் பண்ணிய நிறைய நல்ல விஷயங்களும் வெளியே தெரியாம இருந்துட்டு இருக்கு. மேலும் நிர்வாகிகள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே வழக்கறிஞர் பாசறை தலைவியாக கயல்விழி சீமான் மாற போறாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் இடத்துல கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. உங்களுடைய சார்பில் நாங்கள் நிச்சயமாக அதை கேட்போம். நன்றி, வணக்கம்.